ஆகுறியான்னு அதுக்கு செம்ம காண்டான கழுகு கொத்த பாடு. QG பார்ட் 1ஓட ட்ரெய்லர் பார்த்தேன் அண்ட் இட் வாஸ் ஸோ குட். பிரியாமணி வந்து 13 இயர்ஸ் அப்புறம் நடிச்சிருந்தாங்க, லைக் தமிழ் படம் நடிச்சிருந்தாங்க போல். விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் மாதிரி இருக்குது, லைக் அவங்க தான் ஃபுல் லீடு இருக்க மாதிரி இருக்குது. இட் வாஸ் ஸோ குட். அப்புறம் சாரா அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இப்போ இருக்க அந்த ப்ராப்ளம்ஸ், இந்த ட்ரக்ஸ் அடிக்ஷன் அதை பற்றிலாம் நிறைய பேசியிருப்பாங்க போல். கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி குட் ட்ரையாக இருக்கும் அவங்களுக்கு. நல்லாயிருக்கு ட்ரெய்லர். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாமணி மேமோட கம்பேக் 13 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு சர்ப்ரைசிங்காக இருக்குது. சாரா அர்ஜுன் ரோல்லாம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இல்லை பார்க்கவே. அப்படி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். ஸோ ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பயங்கரமான ஆக்ஷன் பிளாகாக இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபைட் ஆக்ஷன் சீரீஸில் அவங்கள பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அண்ட் எந்த இடமும் லேக் ஆகாமல் போர் அடிக்காமல் இருந்தது. நல்லா இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருந்தது. இப்போ ட்ரைலர் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருந்துச்சு? பிரியாமணி மேம் வந்து எல்லா மூவிலையுமே பருத்தி வீரன் மூவியில் கூட ஒரு தைரியமான பொண்ணு அது மாதிரி நடிச்சிருந்தாங்க. அதை விட இது வந்து கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் அது மாதிரி பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதம் படம் ரிலீஸ் ஆகுது, ஸோ அதோட ஃபைட் சீன்லாம் அவங்க ரியலாக பண்ண மாதிரி இருக்குது. அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ட்ரைலர் பார்த்தோம். இப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விமன் ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் பார்க்குறது இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். அப்புறம் பிரியாமணி மேம் வந்து இப்போ 13 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க நடிக்கிறாங்களா, அது நான் சரி திரும்ப ஒரு புது ஃப்ரேமில் பார்க்குறது நல்லா இருந்துச்சு ரொம்ப. இது வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, விமன் எம்பவர்மெண்ட் பற்றி இப்போ பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நியூ ரோல்ஸ் விமனுக்கு நிறையா ரோல் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இதில் எப்போவுமே ஹீரோ பார்த்து இப்போ வந்து இப்போ விமனும் வந்து ஹீரோயினாக இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இப்போ விமனுக்கும் இவ்வளோ நடக்குது, இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற வர மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. தேங்க்யூ. ட்ரைலர் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்ததுங்க, எல்லாம் நல்லா இருந்தது. கேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கேஸ்ட்டு தான். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாமணி மேம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. சன்னி லியோன், பிறகு பேபி சாரா எல்லாம் தெரிஞ்ச கேஸ்ட்டு. பிரியாமணி மேமை இப்படி பார்த்துருக்க மாட்டோம், பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரில் நல்லா பண்ணியிருக்காங்க, ட்ரெய்லரும் நல்லாயிருக்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா பேபி சாரா இப்போ ரீசெண்டாக பொன்னியின் செல்வன்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். கண்டிப்பாக இதுவும் நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். Happy to see Priyamani ma'am after 13 years. Baby Sara has grown so much. I think it's going to be a wonderful action movie, kind of mystery. I'm really not sure what the actual content would be in the movie unless we go and visit in the theater. So all the best for the entire team and good job. ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சஸ்பென்ஸோடு இருக்கிற மாதிரி படமாக இருக்குது. நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, வித்தியாசமான ரோல்ஸாக இருக்குது. பிரியாமணி மேம் ரொம்ப வருஷம் கழித்து நடிச்சிருக்காங்க. படம் நல்லாயிருக்கும்னு பார்க்குறோம். பேபி சாரா அவங்கள ரொம்ப வருஷம் கழித்து சின்ன பொண்ணாக பார்த்தது இப்போ நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோலாக இருக்குது. நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இந்த மாதம் மூவி ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக போய் ட்ரெய்லர் பார்ப்போம். ரொம்ப வித்தியாசம். For more videos, like, share, comment and subscribe.